எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்படி இருந்து பேசினா சரியாக வருமா, இப்படி இருந்து பேசினா சரியாக வரும்னு நமக்கு தெரியல. கையை காலை நீட்டி பேசினா அது வேற குறைபாடு ஆயிடப்படாது, குற்றம் ஆயிடப்படாது அப்படிங்கிற ஒரு உணர்வில் தான் நம்ம இந்த வீடியோவையே போடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரோம். ஆனால் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, ஏன்னா சட்டங்கள் பாய்ஞ்சிரும், திடீர்னு பாய்ஞ்சிரும். நொந்தவும் மேலே தான் ஈ வந்து உட்காரும், நொந்த மாட்டிலே தான் ஈ போய் உட்காருன்ற மாதிரி அப்படி தான் வந்துருன்னு வைங்களேன். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ ரங்கராஜன் நரசிம்மன், நரசிம்மன் ரங்கராஜன்ட்டு ஒருவர் இருக்கார். இரு பேரா சொல்லுதல்மேன்னு பதிலா ஒருவர் தான் அந்த ஒருவர் இருக்கார் பார்த்துக்கோங்க. அவர் பெரும் ஐயங்கார். அந்த ஐயங்காரை ஒரு இடத்துல பேட்டிக்காங்கன்னா நம்ம வந்து ஐயா வைகுந்தர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஐயா வைகுந்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து எல்லோருக்குமே அந்த வழியை, அதாவது வழியே போகிறார்களா என்பதை விட அந்த வழி வந்து சமூக நீதிக்கான வழி, அனைவரும் சமம் என்பதற்கான வழி என்பதை நாடறியும். அவர் வந்து திராவிட இயக்கங்களோடு அந்த கொள்கைகள் ஒத்துப்போக்கூடியது. அதாவது கடவுள் மறுப்பு என்ற ஒரு விடயத்தை தாண்டி மற்ற எல்லா விடயத்திலும் ஐயாவளி என்பது வந்து திராவிட இயக்க கொள்கையோடு உடன்பாடு உடையது. இது கடவுள் மறுப்பு கொள்கை வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா சமூக நீதி பேசக்கூடிய ஒரு வழி ஐயாவளி. அந்த வழியை புரிந்து கொள்ளாதவர்கள், முழுமையாக அறிந்து கொள்ளாதவர்கள் பிஜேபியில் போய் தொங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதை நம்ம வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய அறியாமை என்பதை விட நன்கு அறிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு பதவிக்காக, ஏதேனும் ஒரு பதவி, அந்த பதவி சுகம் கிடைக்குமா, அதனால் ஆதாயம் கிடைக்குமா என்று நினைப்பவர்கள் கூட ஐயா வழியில் இருப்பவர்கள் அந்த கட்சியில் போய் இணையலாம். அப்படிப்பட்ட ஒருவராக சிவச்சந்திரன் என்பவரும் அறியப்படுகிறார். சிவச்சந்திரன் என்பவர் வந்து ஐயாவளி பாடல்களை பாடிக்கொண்டு ஐயாவே நான் தான் என்று சொல்லி கொண்டிருப்பவர். அவர் ஐயாவளி கோயிலையும் தாண்டி தனியாக ஒரு கோயில் வைத்து அங்கே தர்மபதி நிலைநாட்டி அவர் தனியாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அவர் பிஜேபிக்காரராக அறியப்படுகிறார், பிஜேபி வழியிலும் இருக்கிறார். ஆனால் உண்மையான தர்மபதியாக இருக்கக்கூடியவர் பாலபிரஜாதிபதி அடிகளார். அவர் வந்து திராவிட கருத்தியலோடு கொள்கைகளோடு உடன்பாடு மிக்கவர். ஐயா வழியும் அதைத்தான் வலியுறுத்துகிறது, சமூக நீதியைத்தான் வலியுறுத்துகிறது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இந்த இடத்துல நம்ம நரசிம்மன் ரங்கராஜன் இருக்கார்ல ஐயங்கார், அந்த ஐயங்கார் வந்து தான் அதிமேதாவி போல் எல்லா விடயத்திலும் எல்லா இடங்களிலும் பேசி வருபவர். அவர் பேச்சில் எந்த இடத்துலையும் வந்து தாழ்ந்து பேசாதவர். எல்லாம் அவருக்கு தெரியும். எனக்கு தெரியும்டா, நீ என்னடா சின்ன பையன், உனக்கு என்ன தெரியுது. அதாவது ஒரு ட்விட்டர் சந்தில் கூட அவர் ஒரு பதிவை போட்டார்னா, மாற்றார் ஒரு பதிவு இருந்தார்னா, அவர் கருத்துக்கு ஒவ்வாத கருத்து என்றால் உடனடியாக அந்த கருத்தை மறுத்து கடுமையான பதிவாக போடுவார். மிக கடுமையாக மிக அசிங்கமாக திட்டி போடுவார். இவங்க பதில் போடுறவங்களும் ஏதேனும் அவதூறாகத்தான் ஒரு பதிவாக போட்டிருப்பாங்கன்னா அந்த அவதூறை அவர்கள் மேலேயே தூக்கி அவர் போடுவார். அதாவது சாணி நீ அடிச்சியா, நாம் என் மலத்தையும் சேர்த்து ஓ மேலே அடிக்கிறேன்டான்னு அடிக்கக்கூடிய ரகம் அந்த நரசிம்மன் ரங்கராஜன். அவர் வந்து ஒரு பேட்டியில் இடவலம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சேனலில் பேட்டி கண்டா ஐயா வைகுந்தரை பற்றி, வைகுந்தரா அதை பற்றிலாம் எனக்கு தெரியாத அப்படிங்காரு. எவ்வளோ நான் பேச விடணும். இந்த வைகுந்தர் வையாத குந்தர்லாம் எனக்கு தெரியாது. மரியாதை குறைவு, எனக்கு ஆள் தெரியாது, மரியாதை குறைவு எனக்கு புரியல. வைகுந்தர் நாங்க சொல்றோம், ஐயா வைகுந்தர் சொல்றோம், நீங்க வைகுந்தர் தானே சொன்னீங்க. வைகுந்தர் சொன்னா மரியாதை குறைவு. நக்கல் படிங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நீங்க அவ்வளவு தூரத்துக்கு சொரணை இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு வெக்கப்படுறீங்களா? இன்னைக்கு ஏன் வெளியில நீங்க வர மாட்டீங்க? இழிவாக, எவ்வளவு நக்கலாக, எவ்வளவு நையாண்டியாக அனைவரும் வணங்கக்கூடிய ஐயா வைகுந்தரை, அனைவரும் நேசிக்கக்கூடிய ஐயா வைகுந்தரை எத்தனை இழிவாக அவர் பேசுகிறார். எல்லா மதத்தினருக்கும் ஐயா வைகுந்தர் மீது எந்த வெறுப்பும் இருக்காது. அந்த அளவில் அவருடைய கொள்கை நெறி இருக்கிறது.
கோட்பாடு இருக்கிறது என்பதில் எல்லோருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி எல்லா ஜாதியினரும், அனைத்து ஜாதியினரும் சென்று வழிபடக்கூடிய ஒரே இடம் ஐயா வைகுந்தர்பதி தான். அதையே அவர் ஐயா ஐயா என்றே சொல்லலை, வையாகுந்தரா வைகுந்தரா அப்படிங்கிறார். எனக்கு யாருமே தெரியாதுயா, யாருக்குன்னு அவர் பேசுறது பாருங்க. இந்த மாதிரி பேசக்கூடிய நமது நாம் வணங்கக்கூடிய தெய்வத்தை, நாம் நேசிக்கக்கூடிய தெய்வத்தை இவர் எத்தனை இழிவாக பேசுகிறாரு. இவர் இந்தே இல்லைங்கார். நாம் இந்தே இல்லை, இந்துங்கிற டெபனிஷனே சட்டத்தில் கிடையாது அப்படிங்கிறார். இந்துங்கிற டெபனிஷனே சட்டத்தில் கிடையாதான், பார்த்துக்கிடுங்க. இந்து அப்போ நம்மலாம் இந்து மதம்ன்ட்டு எல்லா சர்டிஃபிகேட்லேயும் கொடுக்காம அது எப்படி மதத்தை இந்து மதம்னு கொடுக்குமா? இந்து மதங்கிற டெஃபினிஷனு சட்டத்தில் இல்லாத ஒன்றை எப்படி எல்லா சர்டிஃபிகேட்லேயும் கேட்காங்க, அதை குறிப்பிடுதாங்க? அது முதல்ல புரியலை. இவர் சொல்கிறாரு நான் வைதிகன், அதாவது சனாதானி. சனாதானிங்கிறது தான் என்னுடைய மதம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த சனாதன கோட்பாட்டைத்தான் அழிக்க வேண்டும். அது அந்த கொசு இதை மாதிரி டெங்கு உருவாக்கக்கூடிய ஒரு வியாதி. அந்த கொசுவை நம்ம அழிச்சே தீரணும். அதை கட்டுப்படுத்தணும், மட்டுப்படுத்தணும்னு இருந்தால் முடியாது. வியாதியை உருவாக்கக்கூடியதை அழித்தே தீர வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அந்த சனாதனத்தை அழிக்க வேண்டும் என்ற சனாதனத்தை உடனே எங்களுடைய இந்து மதத்தை புண்படுத்தி விட்டார், இந்து மதத்தை புண்படுத்தி விட்டார்ன்ட்டு நிறையா பல மாநில கோர்ட்டிலலாம் அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. உண்மையிலே இவர் என்ன சொல்றாருன்னா, இந்து மதம் என்ற ஒன்றே இல்லை, பல மதங்களின் கூட்டு பேர் அது, மற்றபடி இந்து மதம் என்பது இல்லை, நான் சனாதனி அப்படின்னு பேசுகிறாரு. தொடர்ந்து அவர் எல்லார் மனதையும் புண்படுத்தும் விதமாக பேசுகிறாரு. என்ன மீறி நீ என்ன செஞ்சிட முடியும்? நான் 200 வழக்குகள் போட்டிருக்கேன், நான் வக்கீலே வச்சுக்கிட்டது கிடையாது, நானே வாதாடி இருப்பேன், நானே போயிடுவேன். நீ என்னென்ன சாதாரண மனுச்சியா? இல்லை நீ சின்ன பையன். ஏன் நான் எத்தனை நாட்டை சுற்றி வந்திருக்கேன், எவ்வளோ நாட்டை சுற்றி வந்திருக்கேன், உனக்கு என்ன தெரியும், ஏது தெரியும்? நீ சின்ன பையன், நீ பேசக்கூடாது, நீ கேட்கக்கூடாது, என்ன நக்கல் பண்ணுதியா, நையாண்டி பண்ணுதியா அப்படின்ட்டு எதிர்த்தரப்பில் கேட்கக்கூடிய அந்த நண்பரை, அந்த தோழரை இவர் வசைப்பாடுவதும் அவரை இழிவுபடுத்துவதுமாக செய்தார். அவர் நீங்கள் டெஃபினிஷன் இந்துங்கிறதுக்கு இல்லைங்கிய, அப்புறம் சனாதானிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, மனு தர்மப்படி, அதாவது வேத சாஸ்திரத்தைப்படி கோயிலுக்குலாம் நம்ம போகக்கூடாது, நம்ம போயிடக்கூடாது. அப்போ சாஸ்திரம் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது, வேதம் சொல்லுது, என்னுடைய வேதம் சொல்லுது கோயிலுக்குள்ளே நீ போகக்கூடாது, நீ அர்ச்சனை பண்ணக்கூடாது, நீ ஆலாபனை பண்ணக்கூடாது அப்படின்னு என்னுடைய வேதம் சொல்லுது. அப்போ அது என்னைக்கு வந்தது, யார் வச்சது? இந்த கேள்வி வரும்ல. இந்த வேதத்தை உருவாக்கியது யார்? அந்த வேதம் எழுதியது யார்? அல்லது வேத படித்தது யார் அப்படின்னு அது அனாதை. அனாதை அனாதையாக வந்துட்டான். அனாதையாக எங்கிருந்து வரும்? இல்லை, எப்படி ஒரு குழந்தை பிறந்து அவர்களுடைய தாய் தகப்பன் கொரோனாவிலேயோ இல்லை சுனாமிலேயோ போயிட்டாங்கன்னா அது அனாதைன்னு சொல்லலாம். அப்போ அது பிறந்தது தானே, பிறக்காமல் சும்மா வரல. அப்போ யாரோ ஒருவர் உருவாக்கியது தானே. யார் ஒருவர் உருவாக்கினார், அது எப்போது உருவாக்கினார், அது தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டால் அது அனாதையானது. நீ கேள்வி கேட்கறது அற்ப பதறு அப்படி இப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு இந்த நரசிம்மன் ரங்கராஜன் குதிக்காரு. இவர் மீது ஏன் வழக்கு பாய மாட்டேங்குன்னு தெரியல. இவர் 200 வழக்கு போட்டு நானே கோர்ட்டில் வாதாடுகிறேன், நான் வக்கீல் வைத்துக் கொள்கிறோம் இல்லை, நான் எத்தனை நாடுகள் சுற்றி வந்தவர் மீது இப்போ அமெரிக்காவில் ஏதோ ஒரு கேஸ் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு முழு விவரம் தெரியலை, அதனால் நம்ம அதை முழுமையாக பேச முடியாதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இவர் இன்னொரு அம்பிக்காக ஒரு கேஸ் போடுறதுக்கு இது பண்ணார். அந்த அம்பி என்ன பண்ணாருன்னா, சாமி என்னை அடிச்சு விட்டாங்க சாமி, நான் கோயிலில் இங்கே மணியாட்டிக்கிட்டு இருக்கேன் சாமி, என்னை இங்கே அடிச்சு விட்டாங்க சாமி, இங்கே வரதராஜ பெருமாள் கோயிலில் நினைக்கேன், அது எந்த ஊருன்னு சரியாக ஞாபகம் வரல, ஏதோ ஒரு வரதராஜ பெருமாள் கோயில், என்ன அடிச்சு விட்டாங்க சாமி நான் அப்படின்னோடனே அவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி நான் நடவடிக்கை எடுக்க சொல்லேன் அப்படின்ட்டு நரசிம்மன் ரங்கராஜன் அப்படின்ட்டு துள்ளி வந்தார். இவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணால் விசாரித்து பார்த்ததில் இவாள் தண்ணி அடிச்சுட்டு தாராரில் ஈடுபட்டுருக்காரு குப்பை வண்டிக்காரங்ககிட்ட. அவங்க ஐயோ தள்ளி போயா, ஏமியா வழியில் நிற்க வம்புயாயா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அந்த ஆள் தாராரில் ஈடுபட்டுருக்காரு. அப்புறம் அவங்க அடிக்க தர செய்வாங்க.
அதுதான் நடந்திருக்கு. அப்புறம் போலீஸ் விசாரணையில் உண்மையை ஒத்துக்கிட்டு நரசிம்மன் ரங்கராஜனுக்கு ஒரு கரியை அப்படியும் இப்படியுமா அந்த நபர் பூசி விட்டார். அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குமோ இல்லையோ அந்த நரசிம்மன் ரங்கராஜனுக்கு தொடர்ந்து நம்மவர்களை அவமானப்படுத்தி நீ சூத்திரன் என்று உன் வர்ணம் எனக்கு தெரியாது. அந்த கேள்வியாளர்கிட்ட நெறியாளர்கிட்ட கேட்குற உன் வர்ணமே எனக்கு தெரியாது, ஆனால் நீ வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, கோயிலில் வரதுக்கு அருகதை கிடையாது, நீ என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படல, பயமாக இருக்குல்ல, சூத்திரன்னு சொன்னால் நம்ம மேலே வழக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஆனாலும் சுட்டி காட்டல் இருக்குல்ல, இவர் சுட்டி காட்டுதார்ல, நீ சூத்திரந்தாங்கிற மாதிரி சுட்டி காட்டுதார்ல, அப்போ இவர் மீது வழக்கு பதியணும்ல. ஐயா வைகுந்தர் அவர்களை வைகுந்தரா அப்படின்னு எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது சார் அப்படின்னு பேசுகிற இவர் மீது யாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒருவருடைய நம்பிக்கையை சிதைக்கிறாரு அப்படின்ட்டு எத்தனையோ வழக்குகளை மற்றவர்கள் மீது போடுறாங்கல்ல. அப்போ பல கோடி பேருடைய நம்பிக்கையை சிதைக்கின்றவர் ஒருவரை தாழ்ந்த ஜாதி நீ சூத்திரம்னு சொல்லக்கூடியவரை இவர் மீது வழக்கு பதியணுமா பதியண்டாமா என்பதை தமிழ்நாடு அரசு தான் கணக்கில் வச்சுக்கணும்.